சூப்பர் ஸ்டார் போட்ட ஒரு ட்வீட் தாங்க இப்ப மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. வாங்க என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாவேக ஆர்ப்பாட்டத்துல ஆதவ் அவர்கள் ரஜினி குறித்து பேசியது தவறா அப்படின்னு கேட்டா லாஸ்ட் எண்ட்ல சொன்ன வார்த்தை மட்டும் தவறானது. அவர் மேல விமர்சனம் கிடையாது, அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். ஓப்பனில ஒருத்தரை புகழ்ந்து கடைசியில அவரை இகழ்றது எல்லாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதாங்க. இதற்கு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கண்டிப்பா மன்னிப்பு கேட்பாரு. ஓகே, இதுக்கு நம்ம தலைவர் போட்ட ட்வீட் சரியா அப்படின்னு கேட்டா அத முறைப்படி சொல்லியிருந்தா ஓகே அக்செப்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் சொன்ன விதமே வேற மாதிரி இருக்கு. எப்படின்னா அத ஒரு வன்மத்தோட காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும்னு ஒரு சாபத்தை விட்ட மாதிரி இருக்குங்க. யாரால இவர் வீழ்த்தப்பட்டாரோ அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லி மனவலிமையை ப்ரூவ் பண்றது எந்த விதத்துல நியாயம்? அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் இப்ப நடிகரா இருக்கிறதுனால அவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணது உதயநிதி மட்டுமல்ல, ஐயா எடப்பாடி அவர்கள், திருத்தோல் திருமாவளவன் அவர்கள், அன்புமணி அவர்கள், அப்புறம் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இவரெல்லாம் தமிழனே இல்ல, தமிழ்நாட்டு ஆள இவர் ஆசைப்படுறாரா? பாஜகவோட புதிய சக்தின்னு குடும்பத்தெல்லாம் இழுத்து காட்டமா விமர்சனம் பண்ணிருந்தாங்க. அவரோட பெயரையே மக்கள் இடத்துல அவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு அவங்கள அரவணைச்சு பணிபுரியுற இவரை என்னத்த சொல்றதுன்னே தெரியல. ரஜினி அவர்கள் கட்ஸானவர் தாங்க. ஆனா உங்களோட பார்வையில ஜெயலலிதா அவர்களை எதிர்த்த போது ஆனா அவர் அரசியல் பின்வாங்கியதனால அவரோட ரசிகர்கள் வருத்தப்பட்டதை பத்தி அவர் ஏங்க சிந்திக்கவே இல்ல? அரசு மாற்றம் சொன்னாரு, நாங்கெல்லாம் எவ்வளவு பாடுபட்டு செஞ்சோம், நேற்று மூக்கு பூத்து கமிட்டிலாம் பண்ணிட்டு இன்னைக்கு அரசியல் வேடான்னு சொல்லும்போது ரொம்ப வேலையா இருக்கு. சரிங்க, ஏகப்பட்ட பிரஷர்னால பின்வாங்கினாரு, ஓகே. நம்மளால முடியல, அடுத்த ஒரு நடிகன் வந்து சமூக நீதியோட சம தர்மத்தை நிலைநாட்ட வரப்ப அவனுக்காவது சப்போர்ட் பண்ணலாம்ல. சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் விஜய் ஸ்டைல் பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. யோ, சூப்பர் ஸ்டாரை பார்த்து தான் எங்க தளபதி சினிமாவுக்கே வந்தாரு. சார் ரஜினி சார் நடிச்ச அண்ணாமலை படத்துல இருந்து அந்த டயலாக் எல்லாம் பேசி இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார நம்ம தளபதி எங்கேயுமே தப்பா பேசினது கிடையாது. அவர் உடல்நிலை சரியில்லாத நேரத்துல கூட ஒரு ட்வீட்டை போட்டு பிரார்த்தனை பண்ணாரு. இங்க ரியாலிட்டி என்னன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து சினிமாவை நிறைவு பண்ற நேரத்துல வந்து விஜய் டாப்ல வரல. சூப்பர் ஸ்டார் அவர்கள் உச்சத்தோட உச்சத்துல இருக்கும் போதே அந்த உச்சத்தை அடைந்து காட்டியவர் எங்க தளபதி. இத வந்து சில ரசிகர்கள் ஏத்துப்பாங்க, சில ரசிகர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இது ரஜினி ரசிகர்கள் முன்னாடி எப்படி போயிடுச்சுன்னா, ரஜினி வந்து பொதுநலவாதியா, விஜய் வந்து சுயநலவாதியா. கரூர் பிரச்சனைக்கு மட்டும் வாய திறந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சமீப காலமா இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்க ஒரு வார்த்தையாவது பேசினாரா? இத பத்தி பேச சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு தில் இருக்கா, ராணி இருக்கா, தைரியம் இருக்கா? சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரசிகர்களே. ஆனா இன்றைய சூழலுக்கு தமிழக மக்களுக்கு தெரியுங்க, யாரு சுயநலவாதி யாரு பொதுநலவாதின்னு. யாருக்கும் அடிபணியாம எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்படாம துணிந்து பவர்ஃபுல் கட்ஸோட இறங்கியிருப்பவர் தாங்க எங்க தளபதி. தமிழகத்தின் ஒரே நம்பிக்கை, அதுவும் கடைசி நம்பிக்கை விஜய் மட்டும்தான். இவரை தவறவிட்டால் வீழ்வது நாம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தான். சிந்தித்து வாக்களியுங்கள் மக்களே, நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். உங்க விஜயா, உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன்.